வேகமாக காரை ஓட்டி கொண்டு வந்து தான் செண்பகத்தை இறக்கிவிட்ட அந்த இடத்தை பார்வையால் துழாவினான் ருத்ரன். சுற்றுமுற்றும் தேடி பார்த்தான். அங்கே செண்பகம் இல்லை. அந்த சாலை வெறிச்சோடி இருந்தது. அவனுடைய கோபமும் பதற்றமும் உச்சத்தை தொட்டது. உடனேயே செபாஸ்டியனின் நின்றிற்கு அழைத்தான் ருத்ரன். மறுமுனையில் ஃபோனை எடுத்த செபாஸ்டியன் எரிச்சலோடு கேட்டான், இப்போ எதுக்காக இந்த நேரத்தில் கூப்பிட்ற? என்ன விஷயம்? ருத்ரன் கோபத்தில் பற்களை கடித்தபடியே கத்தினான். போதும் ட்ராமா பண்ணது. செண்பகத்தை ஒழுங்கு மரியாதைக்கு என்கிட்ட கொடுத்துடு. செபாஸ்டியனோ குழப்பத்துடன், வாட்? யாரை கொடுக்கணும்னு கேட்குற என்று எதிர்கேள்வி கேட்டான். அதை கேட்ட ருத்ரனோ ஆத்திரத்துடன், அதான் நீ கேஸில் ஜெயிச்சிட்டா, நான் சொன்ன மாதிரியே அவனுக்கு தண்டனை கிடச்சிட்டா, நானே போலீஸில் சரண்டர் ஆகிடுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காகடா அந்த பொண்ணை தூக்குன? செபாஸ்டியனோ அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியடைந்து, ருத்ரன் இங்கே பாரு, நீ தப்பாக நினச்சிட்ருக்க. அப்படி அந்த பொண்ணை தூக்கணுன்னா அதை உங்ககிட்ட சொல்லிட்டு செய்வேனே தவிர உனக்கு தெரியாமல் செய்ய மாட்டேன். முதல்ல போய் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. சத்தியமாக நான் எதுவும் பண்ணலை. ருத்ரனோ சந்தேகமும் ஆத்திரமாக, உன்னை நம்பலாமா என்று கேட்க செபாஸ்டியனோ உறுதியான குரலில், இந்த செபாஸ்டியனுக்கு போய் சொல்கிற பழக்கம் கிடையாது. அந்த பொண்ணை நான் எதுவும் பண்ணலை. நீ போய் நல்லா தேடு, தேவைப்பட்டா என்னோட ஹெல்ப் கேளு என்று கூறிவிட்டு ஃபோனை துண்டித்து விட்டான். ஃபோன் கட்டானதும் என்ன செய்வது என்று தெரியாமல் தலையில் கை வைத்து நின்றான் ருத்ரன். எங்கு செல்லுவது, யாரிடம் கேட்பது, எதுவுமே அவனுக்கு புரியவில்லை. மறுபடியும் செண்பகத்தின் அப்பாவிற்கு ஃபோன் செய்து பார்க்கலாமா என்று யோசித்தான். ஆனால் அவள் வீட்டிற்கு வந்துவிட்டாளா அல்லது இன்னும் வரவில்லையா என்று அவரிடமே எப்படி கேட்பது? என்ன செய்வது, யாரிடம் விசாரிப்பது என்று எதுவுமே தெரியாமல் குழப்பத்தின் உச்சத்தில் நின்றவனோ மீண்டும் செண்பகத்தின் எண்ணிற்கு ஒருமுறை அழைத்து பார்த்தான். ஆனால் மறுமுனையில் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. பதற்றம் அவனது மூச்சடைக்க செய்ய அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான் ருத்ரன். ஐயோ கடவுளே, எங்கடி போன நீ? இப்படி ஒன்று நான் தனியாக விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. நீ கோபத்தில் என்கிட்ட பேசாமல் இருப்பேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி வீட்டுக்கும் போகாமல் என்கிட்டையும் வராமல் எங்கேயாவது போகணுன்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. தன் மனதிற்குள் புலம்பியபடியே அவளை இறக்கிவிட்டு சென்ற அந்த சாலையோரமாக தேடத் தொடங்கினான் ருத்ரன். அங்கே எதிரே நடந்து வந்த ஒரு முதியவரை பார்த்ததும் பதற்றமாக அவரிடம் ஓடி சென்று, ஐயா, இந்த வழியில் ஒரு பொண்ணு நடந்து போகிறத பார்த்தீங்களா என்று கேட்க அந்த முதியவர் குழப்பத்துடன் அவனை பார்த்து, அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா தம்பி என்று கேட்டார். ருத்ரனோ தவிப்புடன் தன் பாக்கெட்டில் கையை தடவிக்கொண்டே, இல்லை ஐயா, ஃபோட்டோ எதுவும் இல்லை. ஆனால் ஒரு க்ரீன் கலர் சுடிதார் போட்டிருந்தா. முதியவரோ சற்று யோசித்துவிட்டு ஒரு திசையை கை காட்டினார். ஆமாம் தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே வழியில் தான் ஒரு பொண்ணு அழுதுகிட்டே அந்த பக்கமாக வேகமாக போனா. பதச்சம் தொண்டையை அடைக்க ருத்ரன் உடனே அவரிடம் கேட்டான், ஐயா, அந்த பக்கம் வீடு ஏதாவது இருக்கா? இல்லை தம்பி, அந்த பக்கம் மக்கள் நடமாட்டம் எதுவும் இல்லை. ஒரு பாலடைஞ்ச கிணறு மட்டும்தான் இருக்குது. முதியவர் சொன்ன அந்த வார்த்தை ருத்ரனின் காலடியில் இருந்த பூமி மொத்தமாக நழுவுவது போல் இருந்தது. வாட், கிணறா? அந்த முதியவர் சொல்லி முடிப்பதற்குள் ருத்ரனுக்கு மூச்சே நின்றது போல் ஒரு வினாடி இதயம் அப்படியே நின்று துடித்தது. கால்கள் நடுங்க அவனுக்கு தலை சுற்றியது. அந்த முதியவர் அலட்சியமாக கூறிய பதிலை கேட்டு ருத்ரனுக்கு கோபமும் பயமும் சேர்ந்து தலைக்கேறியது. என்னையா இது? ஒரு பொண்ணு அழுதுகிட்டு அந்த பக்கம் போகிறான்னு சொல்கிறீங்க, கிணறு இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி அந்த பொண்ணை அங்கே போக விட்டீங்க என்று ஆத்திரத்துடன் கத்தினான் அவன். முதியவரோ அமைதியாக, தம்பி, வழக்கமாக இந்த வழியாக நடந்து போகிறவங்க அங்கே இருக்கிற கிணத்தடி குழாயில் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் போவாங்க. அதனால் அந்த பொண்ணும் தண்ணி குடிக்க போகுதுன்னு நினச்சேன். அதில் என் மேலே என்ன தப்பு தம்பி? வேணும்னா நீயே போய் பாரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார். அவர் சொன்னதை கேட்டதும் நிற்கக்கூட நேரமில்லாமல் தன் கால்கள் தளர்ந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் நெஞ்சில் அடித்துக்கொண்டே கிணற்றங்கரையை நோக்கி மூச்சு வாங்க வேக வேகமாக ஓடினான் ருத்ரன். தன் மொபைலில் டார்ச் வெளிச்சத்தை அடித்துக்கொண்டே கிணற்றை நோக்கி ஓடினான் அவன். அங்கே கிணற்றிற்கு செல்லும் வழியில் இருந்த இருளில் செண்பகம் மயங்கி சரிந்து கிடந்தாள். அதை பார்த்ததும் அவனது இதயம் நின்றே விட்டது போல் இருந்தது.
வேகமாக ஓடி சென்று அவளது அருகில் முழங்காலிட்டு அமர்ந்தவனோ அவளது கன்னத்தை தட்டினான். செண்பகம், ஏ செண்பகம், எந்திரிடி. ஆனால் எந்த அசைவும் இல்லை. உடனேயே அவளை தூக்கி கொண்டு கிணற்றடி குழாயை தேடி ஓடினான். அங்கிருந்த குழாயை திருப்பி தண்ணீரை அள்ளி அவளது முகத்தில் அடித்து தெளித்தான். ஆனாலும் அவளிடம் எந்த விதமான அசைவும் இல்லை. பதற்றம் தலைக்கேற அவளை அப்படியே வாரி அணைத்து கொண்டு ஓடி வந்து தன் காரில் கிடத்தினான். காரை ஸ்டார்ட் செய்து செண்பகத்தின் வீட்டை நோக்கி பறந்தான் அவன். வழியிலேயே பதற்றத்துடன் தனது ஃபோனை எடுத்தவன் அவனை கவனித்து வந்த டாக்டர் நிரஞ்சனுக்கு உடனடியாக அழைத்தான். ஃபோன் ரிங் ஆனதுமே வேகமாக கத்தினான். டாக்டர், டாக்டர், என்னை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வருமே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியல. ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியுமா என்று பதற்றமாக கேட்க டாக்டர் நிரஞ்சனோ மறுமுனையில் அவனது பதற்றத்தை புரிந்து கொண்டு, ருத்ரன், ப்ளீஸ் காம் டவுன். கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவங்களுக்கு மூச்சு பேச்செல்லாம் சீராக இருக்கான்னு பாருங்கள். என்னாச்சு? சரியாக சாப்பிடாமல் இருந்தாங்களா? இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்கா? ருத்ரனோ அழுகையும் பதற்றமும் கலந்த குரலில் கூறினான். எனக்கு எதுவுமே தெரியல டாக்டர். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர இப்போது நான் நம்ம ஊர்லேயும் இல்லை, அவங்க ஊரில் இருக்கேன். ஓகே கூல். நீங்கள் உடனே உங்களோட லைவ் லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அங்கேயே வந்து பார்க்குறேன். இதற்கிடையில் காரை மின்னல் வேகத்தில் ஓட்டி சென்று செண்பகத்தின் வீட்டு வாசலில் நிறுத்தினான் ருத்ரன். காரின் கதவை திறந்து அவளை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைய பார்க்க அதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்த செண்பகத்தின் தந்தை மகளை அந்த நிலையில் பார்த்ததும் பதறி போனார். ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? ருத்ரன் தடுமாறியபடியே, தெரியலை, மயங்கிட்டா. என்னாச்சுன்னு தெரியல. செண்பகத்தின் தந்தை அதிர்ச்சியிலும் கோபத்திலும் கொதித்தெழுந்தார். என்னது, தெரியலையா? எப்படி உங்களால் இவ்வளோ கேஷுவலாக பேச முடியுது? என் பொண்ணு உங்களை தேடி வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தா. கட்டிக்க போகிறவன் கூட தானே போயிருக்கான்னு ஒரு நிம்மதியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக என் பொண்ணை பார்த்துக்கிட்டீங்க. இதுதான் நீங்கள் என் பொண்ணை பார்த்துக்கிற லட்சணமா? அவர் ஆத்திரத்துடன் பொரிந்து தழ குற்ற உணர்ச்சியால் தலைகுனிந்து நின்றான் ருத்ரன். என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் அவன் தவித்து போனான். மகளின் நிலையை பார்த்து துணித்து போன செண்பகத்தின் தந்தை கதறிக்கொண்டே அவளது கன்னங்களை தட்டினார். ஐயோ கடவுளே, என் பொண்ணு! அம்மாடி செண்பகம், எழும்புமா, எழும்பு! ஆனால் அவளது உடலில் எந்த சலனமும் இல்லை. பதற்றம் எல்லை மீற அவர் சுதாரித்து கொண்டு, சார், அவளுக்கு உடம்புல எந்த அசையும் இல்லை. நீங்கள் அவளை உள்ளே படுக்க வைங்க. பக்கத்தில் கை மருத்துவம் பார்க்குற பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் என்று கூறிய செண்பகத்தின் அப்பா பதறி அடித்தபடியே அந்த இரவின் இருளையும் பொருட்படுத்தாமல் ஊருக்குள் ஓட்டமாக விரைந்தார். படுக்க வைத்த செண்பகத்தின் அருகில் அமர்ந்த ருத்ரன் அவளது கன்னங்களை தட்டி தட்டி துடித்து எழுதான். செண்பகம், என்னை பாருடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. நீ நல்லா இருக்கணும்னு தான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் என் கண்ணு முன்னாடியே நீ இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியலடி. எழும்பி வாடி என்று கதறியவன் அவளது முகம் முழுவதும் கலக்கத்துடன் முத்தமழை பொழிந்தான். தன் உதடுகளை அவளது உதடுகளோடு பொருத்தி தன் உயிர் மூச்சை அவளுக்குள் முழுமையாக செலுத்த தொடங்கினான். அவன் தன் உயிரையே மொத்தமாக அவளுக்கு கொடுத்து தவிக்க அதே நேரத்தில் செண்பகத்தின் தந்தை கை மருத்துவம் பார்க்கும் அந்த பாட்டியை கூட்டிக் கொண்டு வேகமாக உள்ளே நுழைந்தார். பாட்டியை கண்டதும் ருத்ரன் அவளிடமிருந்து விலகி நிற்க அந்த பாட்டி செண்பகத்தின் நாடியை பிடித்து பரிசோதித்துவிட்டு, இந்த பொண்ணு 2 நாளாக ஒழுங்காக சாப்பிடலை போல. அதுவும் இல்லாமல் இவளை பாம்பு கடிச்சிருக்கு. விஷம் உடம்புல ஏறி இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பாட்டி சொல்லி முடித்த அந்த வார்த்தைகள் அங்கே நின்றிருந்த ருத்ரனையும் செண்பகத்தின் தந்தையையும் நிலைகுலைய செய்தன. இருவரும் ஒரு சேர அதிர்ச்சியில் உறைந்து போய் சிலையாக நின்றார்கள். என்னது, பாம்பா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது என்று ருத்ரன் பதற்றத்துடன் துடிக்க அந்த பாட்டி வேகமாக செயல்பட்டு கையில் வைத்திருந்த மூலிகை பச்சிலையை அவளுக்கு கொடுக்க முயன்றார். ஆனால் செண்பகத்தின் நிலை மோசமாக இருப்பதை பார்த்த பாட்டி கவலை கலந்த குரலில், தம்பி, நான் இப்போதைக்கு விஷம் ஏறாமல் இருக்க இந்த மூலிகையை கொடுக்குறேன். ஆனால் இது போதாது. உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயாகணும். எந்த மாதிரி பாம்பு கடிச்சிது, விஷம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு எதுவுமே இப்போ சரியாக தெரியல. கொஞ்சம் வேகமாக கிளம்புங்க.
அதை கேட்ட ருத்ரன் ஒரு நொடியும் தாமதிக்காமல் தன் பாக்கெட்டிலிருந்து ஃபோனை எடுத்து டாக்டர் நிரஞ்சனுக்கு வேகமாக அழைத்தான். மறுமுனையில் ஃபோனை எடுத்த டாக்டர் நிரஞ்சன், ஹலோ ருத்ரன், நான் ஹாஸ்பிட்டலிருந்து கிளம்பிட்டேன் என்று சொல்லும்போதே ருத்ரன் பதற்றத்துடன் குறுக்கிட்டு கத்தினான். டாக்டர் டாக்டர் பாம்பு பாம்பு கடிச்சிடுச்சு டாக்டர். கை வைத்தியம் பார்க்குற பாட்டி வந்து பார்த்துட்டு விஷம் ஏறி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவளை காப்பாற்றுங்க டாக்டர் என்று சொல்ல நிரஞ்சனின் குரலில் உடனடியாக தீவிரமும் நிதானமும் கூடி வந்தது. ருத்ரன், அங்கே இருந்து இங்கே கொண்டு வரதுக்கு நேரமாகும். நீங்கள் உடனேயே அவங்களுக்கு எந்த இடத்துல பாம்பு கடிச்சிருக்குன்னு சரியாக பாருங்கள். அந்த இடத்துல ரத்தம் கட்டி இருந்தால் பிளேடை வச்சு ரொம்ப ஆழம் இல்லாமல் லைட்டாக கீறி விட்டு அந்த நச்சு ரத்தத்தை வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அது கூடவே கடிச்ச இடத்துக்கு மேலே ஒரு துணியை வச்சு இறுக்கி கட்டுங்க. அப்போ தான் விஷம் உடம்புல மேலே ஏறாமல் இருக்கும். நான் எப்படியாவது இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். அதுக்குள்ளே இந்த ஃபஸ்ட் எய்டை பண்ணிவிடுங்க. டாக்டர் சொன்ன அந்த அறிவுரைகளை கேட்ட ருத்ரன் செண்பகத்தின் கால்களையும் கைகளையும் பதற்றத்துடன் பரிசோதிக்க தொடங்கினான். எங்கே பாம்பு கடித்திருக்கும் என்று தேடியவனின் கண்கள் அங்கே அதிர்ச்சியில் உறைந்தன. செண்பகத்தின் கால்களை பரிசோதித்த ருத்ரன் அவளது கணுக்காலுக்கு சற்று மேலே சின்னதாய் ஒரு தடம் இருப்பதை கண்டான். அங்கேதான் பாம்பு கடித்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். காலம் தாழ்த்தாமல் ஒரு சிறு பிளேடை எடுத்து டாக்டர் சொன்னது போலவே அந்த இடத்தில் லேசாக கீறிவிட்டு நச்சு ரத்தம் வெளியேற செய்வதற்காக அந்த இடத்தை அழுத்த தொடங்கினான். கடிப்பட்ட இடத்திற்கு சற்று மேலே ஒரு சுத்தமான துணியை கொண்டு இறுக்கமாக கட்டினான். அதே நேரத்தில் வெளியே காரின் சத்தம் கேட்டது. டாக்டர் நிரஞ்சன் தனது காரிலிருந்து இறங்கி வந்து மின்னல் வேகத்தில் வீட்டின் ஹாலிற்குள் நுழைந்தார். அவர் கையில் தனது மருத்துவ பெட்டியுடன் வேகமாக உள்ளே வந்தார். டாக்டர் டாக்டர் சீக்கிரம் பாருங்க டாக்டர் என்று ருத்ரன் விலக டாக்டர் நிரஞ்சனோ உடனேயே செண்பகத்தின் நாடியை பிடித்து பரிசோதித்தார். ஸ்டெதஸ்கோப்பை வைத்து இதய துடிப்பை கேட்டவரோ அவளது கண்களின் இமைகளை திறந்து பார்த்துவிட்டு முகத்தில் தீவிரத்துடன், விஷம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லது ருத்ரன். ஆனாலும் இவங்களை இங்கே வச்சு சமாளிக்க முடியாது. உடனேயே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாகணும். நான் இப்போவே ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். என்னோடய வண்டியிலையும் கொஞ்சம் முதலுதவி மருந்துகள் இருக்குது. வாங்க, உடனே தூக்குங்க. டாக்டர் நிரஞ்சனின் அந்த உடனடி செயல்பாடு அங்கே ஒரு சிறு நம்பிக்கையை கொடுத்தது. செண்பகத்தின் தந்தை கலங்கிய கண்களுடன் தன் மகளின் முகத்தை தடவ ருத்ரனும் அவளை தன் கைகளில் வாரி எடுத்துக்கொண்டு ஓடினான். டாக்டரின் காரின் பின்னிருக்கையில் அவளை படுக்க வைத்துவிட்டு ருத்ரனும் செண்பகத்தின் அப்பாவும் காரில் ஏறினார்கள். டாக்டர் நிரஞ்சன் தன் காரை மின்னல் வேகத்தில் மருத்துவமனையை நோக்கி பறக்கவிட்டார். வழியில் ருத்ரனின் மனம் முழுவதும் செண்பகத்தின் ஞாபகங்களால் அலைக்கழிந்தது. கண்ணை திறந்து பாருடி. நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சது நீ நல்லா இருக்கணும்னு தான். ஆனால் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. ப்ளீஸ் டி, என்னை பாருடி. உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீ மட்டும் கண்ணு முழிச்சிட்டா என் வாழ்நாள் முழுக்க உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் என்று தன் மனதிற்குள் இரத்த கண்ணீருடன் அழுது வேண்டிக் கொண்டிருந்தான் அவன். மறுபுறமோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு வாசலில் அந்த நள்ளிரவு நேரம் பதற்றத்துடன் அவர்களுக்காக காத்திருந்தது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மின்னொழியில் ஜொலித்தது. வாசலில் நின்றிருந்த ருத்ரனின் கால்கள் தளர்ந்து போயிருந்தன. உள்ளே செண்பகத்திற்கு டாக்டர் நிரஞ்சனும் செவிலியர்களும் தீவிரமான சிகிச்சையை அளித்து கொண்டிருந்தனர். வெளியே பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்திருந்த ருத்ரனின் கைகள் நடுங்கின. சில நிமிடங்களுக்கு முன்பு அவளது உதடுகளில் தன் மூச்சை செலுத்திய அந்த தருணமும் அவள் மயங்கி கிடந்த கோலமும் அவனது கண்களை விட்டு அகலவே இல்லை. கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் எனக்கு எவ்வளவு தண்டனை வேணாலும் கொடுத்துக்கோ. ஆனால் செண்பகத்துக்கு மட்டும் ஒன்றும் ஆகக்கூடாது. அவ நல்லபடியாக பிழைச்சி வரணும். அவ என் உயிர் என்று தன் தலையில் அடித்து கொண்டு கதறி எழுதான் ருத்ரன். அவனது பக்கத்தில் நின்றிருந்த செண்பகத்தின் தந்தையும் கண்கலங்கி தன் மகளின் உயிரை காப்பாற்றி கொடுக்குமாறு இறைவனிடம் மௌனமாக வேண்டிக் கொண்டிருந்தார். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவசர சிகிச்சை பிரிவின் கதவு திறக்கப்பட்டது. களைப்புடன் வெளியே வந்த டாக்டர் நிரஞ்சனின் முகத்தில் லேசான ஒரு புன்னகை இருந்தது. அதை கண்டதும் ருத்ரன் ஓடி வந்து டாக்டரின் கைகளை பற்றி கொண்டு பதற்றமாக கேட்டான். டாக்டர் டாக்டர் அவளுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவளை காப்பாற்றிட்டீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? டாக்டர் நிரஞ்சன் தன் முகத்தின் வேர்வையை துடைத்து கொண்டே அமைதியாக பதிலளித்தார். டோன்ட் வரி மிஸ்டர் ருத்ரன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரியான நேரத்தில் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டோம்.
இப்போது விஷத்தோட வீரியம் முழுசாக பாடியை விட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவங்க ஃபுல்லாக நார்மல் ஆகிட்டாங்க. சீக்கிரமே கண் முழிச்சிடுவாங்க. டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் ருத்ரனின் நெஞ்சிலிருந்த பாரம் மொத்தமாக விலகியது. அப்படியே அந்த மருத்துவமனை சுவரில் சாய்ந்தவன் தன் கண்களில் பெருகிய கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் கடவுளுக்கு நன்றி சொன்னான். செண்பகத்தின் தந்தையும் பெருமூச்சு விட்டுவிட்டு டாக்டருக்கு நன்றி தெரிவித்தார். இனிமே பயப்பட ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கு மாற்றிடுவோம். நீங்கள் அப்புறம் உள்ளே போய் பார்த்துக்கலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டு சென்றார். உள்ளே கட்டிலில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த செண்பகத்தின் அருகில் சென்ற ருத்ரனோ அவளது கைகளை மென்மையாக பற்றி கொண்டான். அவளது முகத்தில் இருந்த அந்த மரண பயமும் வலியும் அவனது இதயத்தை ஊடுருவியது. ப்ராமிஸ்டி, இனிமே உன்னை தனியாக விட மாட்டேன் என்று அவளது கைகளை முத்தமிட்டு கண்கலங்கினான் அவன். டாக்டர் நிரஞ்சனோ தீவிரமான முகத்துடன் ருத்ரனை தனியாக அழைத்து கேட்டார். ருத்ரன், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லையா? டாக்டரை பார்த்த ருத்ரனோ குழப்பத்துடன், இல்லை டாக்டர், என்ன விஷயம் என்று கேட்க, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. 2 நாளாக ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. அவங்க தலையில் அடிபட்டு உள்காயம் ஆகியிருக்கு. இதோடு சேர்ந்து பாம்பு கடிச்ச விஷம். இந்த 3 சேர்ந்து அவங்களோட உடம்பை ரொம்பவே வீக் ஆக்கிடுச்சு. இந்த நிலைமையில் அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஷி வாண்ட் கம்ப்ளீட் ரெஸ்ட். அடுத்த 10 to 15 days அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது. கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். உடம்பு தெம்பாகிற வரைக்கும் காரம் எண்ணெய் இல்லாமல் கஞ்சி, சூப் இந்த மாதிரி உணவுகளை பார்த்து கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தாலும் கண்டிப்பாக அது உடனே உடம்பு ஏற்றுக்குமான்னு தெரியல. வாமிட் சென்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்துக்கணும். செண்பகத்தின் தந்தை கலங்கிய கண்களுடன் டாக்டரிடம் வந்து, டாக்டர், நான் என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா என்று கேட்டார். உடனே குறுக்கிட்ட ருத்ரனோ, இல்லை, நான் அவளை ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்ல அதை கேட்டு செண்பகத்தின் தந்தைக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. போதும் சார், போதும். நாங்கள் பட்ட கஷ்டமும் போதும், அவப்பட்ட வேதனையும் போதும். என் பொண்ணை நானே என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் இனிமேல் அவகிட்ட வர வேண்டாம் சார் என்று ஆவேசமாக கூறினார். அவர் தடுத்து பேச முயன்றதும் ருத்ரன் அவரை நேராக பார்த்து கண்களில் ஒரு தீர்க்கத்துடன், இவ உங்கள் பொண்ணு மட்டும் இல்லை, என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ருத்ரனின் அந்த வார்த்தைகளில் இருந்த உரிமையும் உறுதியும் செண்பகத்தின் தந்தையை கலங்க வைத்தது. இதற்கு மேல் அவனிடம் மறுவார்த்தை பேச திராணியின்றி சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் அப்படியே அமைதியாகி தலை குனிந்து நின்றார் அவர்.